பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் அது எப்படி நம்முடைய வாழ்விலே ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஒரு முனிவர் ஒரு காட்டிலே பல நாட்களாக தியானம் செய்து வந்தார். அந்த முனிவரிடத்திலே சென்று அவருக்கு ஒரு சீடர் இருந்தார். அந்த சீடர் ஒரு கேள்வி கேட்டார். சீடனுக்கும் பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அந்த முனிவர், சீடன் என்பவன் கடவுளுடைய திட்டம் என்னுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று கேட்பான். ஆனால் பக்தன் என்பவன், எனக்கு அது வேணும், இது வேணும், என்னுடைய வாழ்வில் இது நிறைவேறணும் அப்படின்னு கேட்பான். இதுதான் ஒரு சீடனுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு வித்தியாசம். நாம் சீடர்களாக இருக்க வேண்டுமா அல்லது பக்தர்களாக இருக்க வேண்டுமா என்று நாம் முடிவு செய்து கொள்வோம். ஜெபம் என்று சொன்னாலே நம்மில் பலருக்கு ஒரு விதமான ஒரு பயம் வந்து விடுகிறது. ஏதோ அந்நிய பாஷையை பேசுவது போல, ஏதோ ஒரு வேற்றுமொழி, அமெரிக்கன் லாங்குவேஜ் இல்லை ஜெர்மனியில் போயிட்டு சொன்னதாக நிறைய பேர் நினச்சிக்கிறோம். ஜெபனாலே தள்ளி போகிறோம். இந்த நாட்களிலே பீடச்சிறார்களுக்கு வகுப்புகள் எடுக்கின்றோம் மற்றும் இளைஞர்களுக்கான கூட்டமும் நடைபெறுகின்றது. மேலும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே எக்ஸாம் எழுதினா கூட சீக்கிரமாக எழுதி பாஸ் ஆயிடுவாங்க போல. ஆனால் ஜெபம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே எவ்வளோ தூரம் அப்படி எல்லாரு கழுது கீழே போயிடும், எல்லாரு கண்ணும் மூடிடும். அப்போ தான் ஜெப மனநிலையில் இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அப்படி ஒரு முதல் வாசகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆபிரகாம் என்ன பண்ண? ஜெபம் பண்ணாரா? ஆண்டவரோடு பேசுவதே ஒரு ஜெபம். இறைவனோடு நாம் உரையாடுவதே ஒரு ஜெபம். ஆண்டவரே, இத்தனை பேர் இருந்தா மன்னிப்பு கொடுப்பீங்களா, ஏதோ ஒரு கன்செஷன் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு லைட்டா கேட்டுனே இருக்கிறார். தொடர்ந்து கேட்கிறார், இடைவிடாது ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவரோடு பேசுவதே ஜெபம். அந்த ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே இறுதியாக தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செயல்படுவார் என்று முடிவடைகின்றது. ஆகவே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நினைக்க தேவையில்லை. மாறாக அப்படி ஒரு பார்வையாளர்களாக மட்டும் இருந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நாமும் அந்த ஒரு மனநிலையிலே தான் இருந்தோம். ஜபனாலே அது நம்ம வேலை கிடையாது, சாமியார் சிஸ்டருங்க மட்டும்தான் ஜெபம் சொல்லணும், நாம ஏன் ஜெபம் சொல்லணும், அவங்க தான் அதுக்காக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பல நேரங்களிலே அதை நம்முடைய வாழ்விலிருந்து பிரித்து விடுகின்றோம். ஜெபம் என்பது ஏதோ ஒரு 5 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் படிச்சுட்டு வந்து சொல்றது கிடையாது. இறைவனோடு ஒரு உரையாடுவதுதான் ஜெபம். அதனை புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அப்படின்ற ஒரு புனிதர் என்ன சொல்ற என்பது நம் உடலை விட்டு பிரிந்து செல்வது அல்ல, நம் இதயத்தை இறைவனோடு ஒன்று சேர்ப்பது. நம் இதயத்தை நாம் இறைவனோடு ஒன்று சேர்ப்பதுதான் ஜெபம் என்பதை நமக்கு விளக்குகின்றார். பாவி ஒருவரை மனமாற்றக்கூடிய வல்லமை இந்த ஜெபத்திற்கு இருக்கின்றது. ஜெபத்தினால் எல்லா செயல்களையும், தவறான செயல்கள், தீய செயல்கள் அனைத்தையுமே மாற்ற முடியும். நாம் இன்றைய நற்செய்தி வழியாக கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், இடையறாது ஜெபிக்க வேண்டும். ஒரு செயலுக்காக ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று ஒரு முறை ஜெபிச்சேன், என் கடவுள் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை அப்படின்ட்டு நாம விட்டு கொடுக்க கூடாது. இடையறாது தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 2 பேர் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறாங்க. ஒருவர் ரொம்ப பணக்காரர். என்ன ஜெபிக்கிறாருன்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு நிறைய காசு வரணும் அப்படின்ட்டு நிறைய தன்னை பற்றியே ஜெபம் செய்து கொண்டிருந்தார். ஒரு ஒரு வயசானவர்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஏழை வெளியே நின்று, ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன்,
ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சா போதும், இன்னையுடைய நாளை நான் வந்து செலவு செஞ்சிருவேன், எப்படியாவது கிடைக்கணும்னு ரொம்ப கத்தி ஜெபிச்சிட்டு இருந்தாராம். இங்க உள்ள இருந்தார் இல்லைங்களா ஒருத்தர், அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இந்தா 100 ரூபா எடுத்துட்டு போ, இனிமேல் இங்கெல்லாம் நின்று கத்திட்டு இருக்காது, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ டிஸ்டர்ப் பண்ற. யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? அந்த ஏழையினுடைய ஜெபம். ஆண்டவரே எனக்கு இன்னைக்குரிய நாளுக்கு எனக்கு நீங்க கொடுங்க, அந்த 100 ரூபா கிடைச்சா போதுன்னு ஜெபிச்சார். உடனே அவர் கடவுளை போற்றி விட்டு சென்றார். நன்றி ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டு விட்டீர் என்று. சுயநலத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் நம்முடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது. 3 விதமான ஜெபங்கள் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளுமே இருக்க வேண்டும். முதலிலே தனி ஜெபம், இரண்டாவது குடும்ப ஜெபம், மூன்றாவது குழும ஜெபம் அல்லது பங்கு ஜெபம். தனி ஜெபம், நாம் இறைவனோடு ஒவ்வொரு நாளும் உரையாட வேண்டும். ஏதாவது ஒரு வகையிலே நாம் போகும் பொழுதும் வரும் பொழுதும் இறை பிரசன்னத்திலே என்றுமே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஜெப மனநிலையிலே நாம் இருக்க வேண்டும். ஜெபத்திலே முழுமையாக நம்மையே நாம் ஆட்கொள்ள வேண்டும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தது 15 நிமிடமாவது ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே செலவிட வேண்டும். அமைதியான நேரத்திலே தூய ஆவியின் துணை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது குடும்ப ஜெபம். அன்பியமே ஒரு குட்டி திரு அவை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் குடும்பமே ஒரு குட்டி தேவாலயம், ஒரு ஆலயம். எப்படி நமக்கு திரு அவை என்பது எல்லா இடத்திலும் இருக்கின்றது, ஒரு பங்கு என்பது ஒரு ஆலயமாக இருக்கின்றதோ, அதுபோல அன்பியம் என்பது ஒரு குட்டி திருவை. அந்த குட்டி திரு அவையிலே நம்முடைய இல்லமானது ஒரு ஆலயமாக இருக்கின்றது. நம்முடைய வீட்டிலே அதற்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு நாளும் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்திலே அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, வேலைக்கு போகிறாங்க, எப்படி மணிக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னா அவங்க அங்கே ஜெபம் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு வந்து படிக்கலாம் தெரியாது, நான் தான் பைபிள் படிக்கணும், இல்லை மற்ற ஜெபங்கள் ஜெபமாலையெல்லாம் வழி நடத்தணும், வா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னோம். இன்றைக்கி எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, நல்லா வர முடியாது, அப்போ தான் புக் எடுத்து உட்காரு. நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு தான். அப்போ தான் புக்கை உட்காந்து எழுதுவேன், இல்லை ஏதாவது படிப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஜெபம் செய்யணும்னு உனக்கு அப்படியே ஒரு இதாக இருக்குது அப்படின்வாங்க. இப்பொழுது புரிகிறது அந்த ஜெபத்தினுடைய வல்லமை. நாம் ஜெபம் செய்தால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். ஜெபம் நாம் ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல் இறைவனோடு ஒரு உரையாடல் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நிலையான ஜெபம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜெபம். மூன்றாவது ஜெபம் பங்கு ஜெபம் அல்லது குழும ஜெபம். தனிப்பட்ட முறையிலே நாம் ஜெபிக்கின்றோம், குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கின்றோம். ஒரு பங்கு அளவிலே நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது நாம் உறவை மேம்படுத்திக் கொள்கின்றோம். ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இறை பிரசன்னம் நமக்குள்ளாக என்றென்றும் தங்குவதற்கு நாம் வழிவகை செய்கின்றோம். அத்தகைய ஒரு மனநிலை நம்முடைய மனதிலே ஒவ்வொரு நாளுமே இருக்க வேண்டும். என் வீட்டில் நான் ஜெபிச்சுக்கிறேன். இப்போல்லாம் வந்து டிவி பார்க்குறோம் இல்லைங்களா, டிவியில் நிறைய அடரேஷன்ஸு மாசு எல்லாமே இருக்குது. அதை பார்ப்பதோடு மட்டும் நாம் நின்று விடக்கூடாது. மாறாக திருப்பள்ளியிலே எல்லா நாளும் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் பல நேரங்களிலே மற்ற காரணங்களுக்காக டியூஷன் இருக்குது, சிலம்பம் கிளாஸ் இருக்குது, கராத்தா கிளாஸ் இருக்குது, டைப்பிங் கிளாஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது என்று அனுப்பி விடுகின்றோம். அதற்கென்று கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, மாறாக அதற்கென்று ஒரு நேரத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இப்போ நம்ம திருப்பள்ளி வந்து 7:30க்கு ஆரம்பிக்கிறாங்க, இல்லை 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த நேரத்திலேருந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த குழந்தைகளுக்கு மற்ற செயல்பாடுகளிலே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம விவிலியத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி? எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள், மனம் திரும்புங்கள், நற்செய்தி நம்புங்கள், பெறுங்கள் என்ற அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அவருடைய சீடர்கள் எல்லாம் மனம் மாறினாங்க, நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து சீடர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபமானது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது கடவுளை பற்றி, இரண்டாவது நம் மனிதர்கள், நமக்காக நாம் வேண்டுவது. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்க போகின்றது என்று நமக்கு தெரியாது. மதியம் நமக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. எனக்கு நல்ல வேலை இருக்குது, நான் ஏன் எனக்கு அன்றாட உணவை என்று எனக்கு தர வேண்டும், நான் ஜெபிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். பிரியமானவர்களே, எங்கள் அன்றாட உணவை நாங்கள், அதாவது எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுங்க, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறது இல்லை. எங்கள் ஒருமித்த மனத்தோடு எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் அந்த ஜெபத்தை நிச்சயமாக நமக்கு பெற்று தருவார் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். முதல் பகுதி கடவுளை போற்றது. ஏன் சும்மா கேட்டுடலாம்ல, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி நம்ம கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயம் ஒருத்தர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது, நீங்கள் சொன்னால் செஞ்சிடுவீங்க அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ளீஸிங் வேர்டு, அவங்கள அப்படியே போற்றது. ஆமாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கடவுளுக்கு நாம் சொல்கிறோம், ஆண்டவரே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக. இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்திலே இருந்தால் எல்லாமே நல்ல விதத்திலே நடக்கும். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று நாம் ஜெபிக்கின்றோம். பல நேரங்களில் இந்த ஜெபத்தை ஏதோ ஒரு கடமைக்கு கர்த்தர் கற்பித்த ஜெபம், இயேசு கற்பித்த இறைவேண்டலை நாம் அனைவரும் ஒரு மனதோடு சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுகின்ற நாம் சொல்லியிருப்போம். என்றைக்காவது ஒரு ஜெப உணர்வோடு ஜெப மனநிலையோடு கடவுளிடத்திலே நான் கேட்கின்றேன், கடவுள் எனக்கு நிச்சயமாக பெற்று தருவார் என்ற மனநிலையிலே நாம் ஜெபித்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் இயேசுவிடத்திலே சென்று கேட்கிறார்கள், இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். இன்றும் காலை நம்முடைய ஆராதனையிலே அந்த பாடலை, ஆண்டவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு என்றைக்காவது இருக்கிறதா? நம் பண தேவைக்கோ அல்லது பொருள் தேவைக்கோ இல்லை நம்முடைய சுயநலத்திற்காகத்தான் பல நேரங்களில் நாம் ஜெபிக்கின்றோமோ ஒழிய, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியல, எப்படி நான் ஜெபிக்கணும் எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்றதே அது ஒரு மிகப்பெரிய ஜெபம். இன்றைய தினத்திலே நாம் நம்முடைய முதியோருடைய விழாவினை நம்முடைய பங்கிலே நாம் கொண்டாடுகின்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, ஜெபம் பண்ணுறதை விட்டா ஜெபம் தான் பண்ணிட்டு போங்க, உட்காந்து ஜெபமாலை சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லைனா படிக்க தெரிஞ்சவங்களா தான் பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, அவருடைய ஜெபம் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் நான் அறிவுரை சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இறைவன் தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஏனென்றால் இந்த குழந்தைகள் தான் எதிர்கால திரு அவை. இன்றைய திரு அவை எப்படிப்பட்ட ஒரு போக்கினை சென்று கொண்டிருக்கின்ற என்பதை நமக்கு தெரியாது. இன்னும் பிற்காலத்திலாம் குழந்தைங்கள்லாம் கோயிலுக்கு வருவாங்களா? நான்லாம் ஃபாதர் ஆகி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த கூட்டம் இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வரலாம், வராமலும் போகலாம். ஆகவே குழந்தைகள் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர வேண்டி நாம் ஜெபிக்க வேண்டும். பயம், தெய்வ பயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். கடவுள் என்னை பார்க்கின்றார், கடவுள் என்னை ஒவ்வொரு நாளும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு மனநிலை இந்த குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், தனி ஜெபம் செய்ய வேண்டும். குடும்பமாக சேர்ந்து ஒரு பங்கிலே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன், எல்லோருமாக சேர்ந்து ஒரு செயலினை நாம் செய்ய வேண்டும். நான் மட்டும்தான் இருக்கணும், என் பேர் மட்டும்தான் இருக்கணும், என்னை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலை இல்லாமல் எல்லோருமாக சேர்ந்து ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். நம் அனைவருக்கும் தெரிந்த அந்த ஒரு வசனம், எங்கே 2-3 பேர்
எனது பெயரினால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை நாம் மனதில் கொள்வோம். இந்த நேரத்திலே அனைவரும் உருக்கத்தோடு பக்தியோடு ஜெப மனநிலையோடு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,